உங்க லவருக்காக நீங்க என்ன மாதிரி சாக்ரிஃபைஸ் எல்லாம் பண்ணீங்க? நான் ரொம்ப மாடர்னா இருந்த பொண்ணு ப்ரோ. ட்ரெஸ்ஸிங்லாம் இப்படிலாம் பண்ணவே மாட்டேன். அவருக்காக ஃபுல்லா சுடிதார், ஃபுல்லா ட்ரெடிஷனலா மாறினேன். அவருக்கு இந்த பார்ட்டி கிளப்பிங் போறது பிடிக்காதுன்னு சொல்லிட்டு டோட்டலா ஸ்டாப் பண்ணிட்டேன். நான் ஆனாவே இல்ல, ஃபுல்லாவே மாத்திட்டேன். பட் அவர் வந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு பொண்ணா மாறி இருக்கேன் வேணா சொல்லலாம் ப்ரோ. நான் என் பார்ட்னருக்காக என் கெரியரே விட்டுட்டு வந்திருக்கேன் ப்ரோ. அவங்களுக்காக என்னோட ஜாப் கெரியரே விட்டுட்டு தான் நான் சென்னைக்கு வந்திருக்கேன். நான் அப்ராட்ல ஒர்க் பண்ணேன். அவருக்காக ஏன் மேம் விட்டீங்க? அவரை கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக நான் இந்தியா வந்தேன். பட் கல்யாணம் நடக்கல. He just left me just like that. ஆனா அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, என்னோட அப்பா அம்மா சொன்னப்பெல்லாம் நான் கேட்கல. லைஃப்னு வரும்போது நான் அவங்களுக்காக என்ன மாத்திக்கிட்டாதான் அவங்க என்ன விட்டு போக மாட்டாங்கன்னு நம்ம ஒரு முடிவு பண்ணி மாத்திக்கிட்டோம். மாத்திக்கிட்டதுக்கு அப்புறம் விட்டுட்டு போனாங்கன்னா அது விதின்னு தான் சொல்ல முடியும் ப்ரோ. வேற என்ன பண்ண முடியும்? அவர் என்ன நல்லது பண்ணிருக்காருன்னா, என் ஃபேமிலி கூட இல்ல, அப்ராட்ல இருந்தேன் இல்லையா. இப்ப அவர் விட்டுட்டு போன இந்த கேப்ல என்னோட ஃபேமிலியோட லவ் எனக்கு நிறைய கிடைச்சிருக்கு. ஃபுல்லா ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றேன். என் ஃப்ரெண்ட்ஸை நான் மிஸ் பண்ண ரொம்ப. இப்ப எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் ஃப்ரெண்ட்ஸ் கூட படத்துக்கு போறேன். நான் என்னன்னா மிஸ் பண்ணணும் அந்த லைஃப்ல அவர் திருப்பி கொடுத்துட்டு அவர் என் லைஃப்ல இருந்து போயிட்டாரு. நான் இதை சிரிச்சுக்கிட்டே சொல்றேன், பட் அவ்வளவு வலிக்குது.